ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபில்டர் காஃபி. இது எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி. ஃபில்ட்ரு காஃபி பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் ஃபில்டரில் தண்ணி நல்லா இறங்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது காஃபி தூள். நான் எடுத்துருக்கிறது ப்ரூ காஃபி. இது 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே அந்த ஃபில்டரில் போடலாம். அதில் கொஞ்சமாக கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணியை அந்த ஃபில்டரில் நல்லா ஊற்றுங்க. கொதிக்கிற தண்ணியை இப்படி சுற்றி சுற்றி ஊற்றுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு நல்லா இறங்கியிருக்கும். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அதே சட்டியில் நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே ஸ்லிம்மில் வச்சுருங்க. இப்போ ஃபில்டர் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இதில் ஊற்றுங்க. இப்போ இந்த ஃபில்டர் எடுத்து இதில் ஊற்றுங்க. நம்ம கலருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணுன்னா ஸ்ட்ராங்காக ஊற்றிக்கலாம், லைட்டாக வேணுன்னா லைட்டாக ஊற்றிக்கலாம். இது நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு வந்தோன்னே இதை குடிச்சு பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் வேலை வேறு லெவலில் இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா நான் இப்படி தான் ஒரு டம்ளர் காஃபி போட்டு குடிப்பேன். தலைவலிலாம் ஓடி போயிடும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.